வாழ்வியல் முறையில எந்த டைம்ல தூங்குறது, எந்த டைம்ல ஏஞ்சிக்கிறது, எத்தனை வேளை சாப்பிடுறது, எத்தனை வேளை எவ்வளவு அளவு சாப்பிடுறது, எந்த மாதிரி டைம்ல சாப்பிடுறது, அந்த மாதிரியான விஷயங்களை இன்னைக்கு நாளடைவில் மறந்து போயிட்டோம். வாழ்வியல் ரீதியா நம்ம வந்து ஜீரண கோளாறுகள், சர்க்கரை நோயின்னு சொல்றாங்களே, அது வந்து வருவதற்கு மூல காரணம் என்னன்னா, வயிற்றுக்கால நேரத்துல உணவு இருந்தாம மண்ணீரலுக்கான நேரத்துல உணவு இருந்ததுதான். காலையில 5 to 7 கழிவுகளை வெளியேற்றின பிறகு 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் உணவு எடுத்துக்கிறதுக்கான நேரம். அந்த நேரத்தில் உங்களுக்கு எவ்வளோ பசிக்குதோ, நல்லா பசிச்சா நல்லா சாப்பிடுங்க, லேசாக பசிச்சா லேசாக சாப்பிடுங்க. ஆனால் அந்த நேரத்தில் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அது ஆரோக்கியத்தை தரும். 7 to 9 சாப்பிடாம 9 to 11 சாப்பிட்டீங்கன்னா நிச்சயமாக கடுமையான பாதிப்புகள் வரும். காரணம் என்னன்னா, 7 to 9 வந்து வயிற்றுக்கான நேரம், 9 to 11 மண்ணீரலுக்கான நேரம். மண்ணீரலுங்கிறது சிவம்னு சொல்லுவாங்க, வயிறுங்கிறது சக்தி. இது ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு முரணான வேலைகளை செய்யுது. வயிறு வந்து இயக்கப்படுது, மண்ணீரலுங்கிறது இயக்குது. அப்ப வந்து சிவம் சொல்றத சக்தி செய்யணும். ரெண்டும் வந்து ஒரே இடம் மாதிரி போச்சுன்னா சிக்கலை உண்டாக்கும். 9 to 11 சாப்பிட்றவங்க 100க்கு 100 அந்த ஜீரண கோளாறுகள்ல இருப்பாங்க. தொடர்ந்து இந்த பிரச்சனை செய்யறவங்க சர்க்கரை நோய்ங்கிற இதுல மாட்டிக்கிட்டு அவதிப்படுறாங்க. இதை சரி பண்ணிட்டாவே அந்த நோய் காணாம போயிடும்.